discussing active-wise and phase-wise for present tense in positive sentence. Last already we have learned positive sentence. Already told last one sentence yesterday. A gift was given to me and it was received with joy. A gift was given to me and it was received with joy. In passive voice, even the sentence is passive voice. Passive voice la irukku. Idu konjam kitta name maraikira mari irundadala thirumba அந்த sentence நடத்துறேன். A gift was given to me was where V3 passive voice. V3 becomes V2. Another one was V3. V3 becomes V2. Given two main classes with the coordinating conjunction. Without objects given in two sentences. ரெண்டு சென்டென்ஸ்லையுமே ஆப்ஜெக்ட் இல்லை. ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பிகேம்ஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிறதா நினச்சிக்க அந்த சென்டென்ஸை பார்க்கணும். A gift was given to me. Gift was given to me. ஒரு அன்பளிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. By whom? By whom was given? யாரால் கொடுக்கப்பட்டது? By whom was it given? அது யாரால் கொடுக்கப்பட்டது? By whom was the gift given அப்படின்னு அர்த்தம். யாரால் அது கொடுக்கப்பட்டது அந்த கிஃப்ட் அப்படின்னு யார் வேணுமாலும் கொடுக்கலாம். மை ஃபாதர், மை அங்கிள், மை பிரதர், மை சிஸ்டர், மை மதர், எக்ஸ்ஆர் ஒய் யார் வேணுமாலும் கொடுக்கலாம். நம்மளாம் அந்த ஆப்ஜெக்டை இது பண்ணணும். அப்போ இந்த இடத்துல a gift was given to me by my father and mother இது ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்போ ஏதோ ஒரு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இந்த நவுன் ஃபார்ம்ல எடுக்கணும். மை அங்கிள் remove auxiliary verb V3 becomes V2. Past participle became past tense. Given உடைய past form gave. Have a kid to me and it was received with joy. அது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டது. It means a gift. அது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டது. பை ஹோம் மீ தானே பெற்றுமா. மீனுடைய சப்ஜெக்ட் பொருள்னு என்ன பார்க்கணும். இங்கே பை மீனு இருக்கும், இங்கே கொடுத்துருக்கணும். இட் வாஸ் ரிசீவ்டு வித் ஜாய் பை மீ. என்னால் அது மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ளப்பட்டது. சந்தோஷமாக அதை வாங்கிட்டேன் அப்படின்னு பை மீ. அப்போ அந்த பை மீங்கிறது இங்கே என்ன வரும்? ஐ ரிமூவ் வாஸ் ரிசீவ்டு. த verb is weak verb. Both are same. Both are same means past tense and past participle ரெண்டுமே சேம். Don't change. I received. I received subject pronoun becomes object pronoun your by means with joy. Into I. Then no money எழுதிருக்கேன். My uncle have me a gift. Me a gift. இந்த indirect adjective முன்னாடி வரும்போது don't use preposition to சேர்க்க வேண்டியது. My uncle have me a gift and I received it with joy. இது அப்படியே மாத்திக்கலாம். இந்த மீ முன்னாடி வரணும், என் கிஃப்ட் பின்னாடி போயிடணும். அப்போ அந்த டூவை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் டூ, இந்த ப்ரிப்போசிஷன் நீக்கிறோம். நெக்ஸ்ட் we are discussing active voice and phase voice for past tense in negative sentences. நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றுறது? ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் phase voice. Already given two tables, main verb, auxiliary verb plus main verb. Without auxiliary verb டைரக்டாக ஆக்சிலரி verb இல்லாமல் ரெண்டு டென்ஸ் இருக்குன்னா ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ், another one past tense in active voiceல அப்படின்னு சொன்னோம். ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ் எப்படி புரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பாஸ்ட் டென்ஸ் verb-ஆக இருந்தாலும் did plus V1 யூஸ் not or subject அந்த மிடில் ஆஃப் த verb, அந்த ரெண்டு verb-க்கு மிடில் நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் நாட் சேர்க்குறோம். ஃப்ரேமிங் த கொஸ்டின்னா கொஸ்டின் அமைக்க போகும்போது சப்ஜெக்ட் சேர்க்கணும். இந்த கொடுத்துருக்க பாருங்கள், இதை பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸ் 16 சென்டென்ஸ் எழுதினோடனே அடுத்து நீங்கள் எழுத வேண்டியது அந்த டேபிளுக்கு கீழே நோட் அப்படின்னு போட்டு ஒய் யூஸிங் நாட் ஒய் ஃப்ரேமிங் த கொஸ்டின் ஆல்ரெடி கிவன் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவில் நான் கொடுத்துருக்கேன் இது ஏற்கனவே அதே தான். அப்போ நாட் சேர்க்கப்படும் பொழுதும் ஃப்ரேம் த கொஸ்டின் அமைக்கப்படும் பொழுது மட்டும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஆக்சிலரி verb ப்ளஸ் மெயின் verb யூஸிங் நாட் யூஸிங் சப்ஜெக்ட் ரெண்டு verb-க்கு மிடியில் வந்து
நான் நெகட்டிவ்னா நாட் சேர்க்கணும், கொஸ்டின் தான் சப்ஜெக்ட் சேர்க்கணும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்க வாய்ப்பில்லை. இது உங்களுக்கு ஆல்ரெடி நோன் வெரி வெல், இது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ இது பண்ணால் அதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருந்தேன். ரோட் அப்படின்னா டிட் ப்ளஸ் ரைட், லுக் டிட் ப்ளஸ் லுக் அப்படின்னு கொடுத்தேன். எந்த ஃபாஸ்ட் டென்ஸ் வருவாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிட் ப்ளஸ் V1, அந்த டிட்டுங்கிறது ஃபாஸ்ட் ஃபார்மாக இருக்கும். அந்த V1 எதில் இருக்கும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் ஃபாஸ்ட் டென்ஸாக இருக்கும். எந்த ஃபாஸ்ட் டென்ஸ் வருவாக இருந்தாலும் டிட் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட் ப்ளஸ் V1 அப்படின்னு பிரிச்சுக்கணும். இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு டேபிள் 2 ஒன்று கொடுத்துருந்தேன். டிட் ப்ளஸ் V1 was were written, did plus V1 was were written, did plus right was were written அப்படின்னு கொடுத்துருந்தேன். did plus look was were looked அப்படின்னு கொடுத்துருந்தோம். V3 ஃபார்ம், was were V3 ஃபார்ம். அதுக்கான some sentences given, some sentences கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். He answered all the questions but he did not write the last question. Given two main classes, first main class is பாசிட்டிவ், செகண்ட் மெயின் கிளாஸ் இஸ் நெகட்டிவ்ல இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல் த கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்ட் பண்ணணும், பிகேம் சப்ஜெக்ட் பண்ணணும். ஆல் த கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் பண்ணணும். தே யூஸ் ஆக்சிலரி verb where V2 becomes V3. V2 becomes V3 given the verb is weak verb. Given the verb is weak verb. Past tense becomes past participle. Don't change the weak verb. Answer. Verb answered. Subject pronoun becomes object pronoun with the by him. But சேஞ்சிங் into ஸ்மால் லெட்டர். இந்த பட்டை வந்து ரெண்டையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றும் பொழுது இப்போ இது எதில் இருக்குன்னா தனி செப்பரேட் சென்டென்ஸாக இருக்குது. புல் ஸ்டாப் வச்சுருப்பார். இப்போ ஒரே சென்டென்ஸாக ஆகிக்கிறோம். காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும் போது அந்த பட்டை வந்து ஸ்மால் லெட்டரில், பி வந்து ஸ்மால் லெட்டரில் வரும். பட் பி பட். He did not write the last question. Object pronoun became subject pronoun. The last question. Did plus right road. Did plus இந்த V2ங்கிறது V1 V1. Did V2 என்ன ஆகுது பாருங்க. இந்த V2 வந்து V1ஓட சேரும்போது என்ன ஆகும்னா V2வா மாறி. Did plus V1 V2. Did plus V1 V2. Did plus right road. road என்ன பண்ணணும் அப்படின்னா V2 becomes V3 written. road V2 V3 written. V3 இதான் மாத்திர மெத்தட். did plus right road அந்த V2 V3 மாத்தி. and next we have to add auxiliary verb. Given the subject is third person singular, it was written. Sorry, used not, was not written. Subject pronoun becomes subject pronoun with by him. இதுதான் மாற்றணும். இல்லை அப்படின்னா இந்த டிடின் அல்லது டிட் நாட்னு வரும்பொழுது நீங்கள் டிட்டை வாஸ் வேர்னு மாற்றிக்கிங்க. இந்த V1 என்ன பண்ணுங்க V3யாக மாற்றணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். டிட்டுன்னு வரும்போது வாஸ் அல்லது வேர் given the subjects, அந்த கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்து வாஸ் போடுறதா வேர் போடுறதான்னு போட்டு நாட் பக்கத்தில் வாஸ் நாட் வேர் நாட் எனி ஒன் போட்டுட்டு அந்த V1 V3யாக மாற்றணும். ஆனால் மெத்தேடு இது கிடையாது. நான் சொல்கிறதான் மெத்தடு. அதாவது கிராமருடைய பேசிஸ் படி இப்படி தான் மாற்றணும். உனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக டிட்டுன்னு வந்தால் வாஸ் வேர்னு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறது V1 V3யாக மாற்றிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, he did not see my signature. Object pronoun became subject pronoun. My signature did plus see shout. Seek என்பது V1. See shout seeking. V1 V2 V3 V4. See shout seeking. இப்போ இது என்ன பண்ணணும்? did plus seek shout அந்த V2க்கு V3 கண்டுபிடிச்சி அப்படி எழுதணும். ஆனால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மை சிக்னேச்சர் தேர்ட் பர்சன் சிங்குலர் இட் என்பது வாஸ்னு மாற்றிக்கோங்க. நாட் வாஸ் நாட் V1 becomes V3.
சீக்கினுடைய V3 ஃபார்ம் ஷல் SOUGH. சர்ச்சுலர் தேடுதல், கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் பண்ணுறது, ஃபைண்ட் அவுட், அந்த மாதிரி மீனிங். மை சிக்னேச்சர் வாஸ் நாட் ஷவுட். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பிகேம்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வித் பை into phase 2. Next, I was not invited by him. Invited by him. Was where V3. Was where V3. V3 இது இருக்கட்டும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பிகேம் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் கீ. அதே தான் நீங்கள் இப்போ பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த V3 V2 மாற்றணும். இந்த V3 என்ன பண்ணணும், V2 மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க, V3 V2 மாற்றும் போது இன்வைட்டட் போத் ஆர் சேம் வீக் வருது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் என்ன பண்ணலாம், வாஸ் நாட் வேர் நாட் பக்கத்தில் V3 வந்தால் வாஸ் நாட் வேர் நாட் டிட்னு மாற்றிங்க. டிட் நாட் அப்படின்னு போட்டு இந்த V3க்கு V1 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணி இன்வைட்டட் வீக் வருதுலேருந்து ஈஸி V1 ஃபார்ம். D remove D. இதை நீக்கிட்டீங்கன்னா இன்வைட். He did not invite. Subject pronoun becomes object pronoun without by. Invite. Active voice. என்ன பண்ணியிருக்க பாருங்க, was not were not வரும்போது didn't அல்லது did not மாற்றிக்கங்க. பக்கத்தில் இருக்க V3யை V1 மாற்றிக்கங்க. V3 becomes V1. We have to change only V3 form. அதை மட்டும் மாற்றணும், ரொம்ப ஈஸி. was not were not became did in. was not were not became didn't or did not anyone. எப்படி இருக்குமா, didn't போட்டுங்க இல்லை did not போட்டு V3யை V1 மாற்றிட்டீங்க, ரொம்ப ஈஸியாக. நெக்ஸ்ட், ஆனால் மேலே மாற்றுற மெத்தடு மேலேயே கொடுத்துருக்க பாருங்க. The trees were not removed from the roadside by government. Object pronoun became subject pronoun. Government was not were not அப்படி என்பது didn't. Did not. V3 becomes V1. V3 becomes V1. Removed. Remove D. Remove. Did not remove. Subject pronoun becomes object pronoun without by. The trees from the roadside. Passive voice into active voice. Next, a letter was not received from my friend Fahim. A letter was not received. Letter was not received from my friend by him. Object pronoun becomes subject pronoun he. Was not, didn't or did not received. V3 becomes V1. V3 becomes V1. Remove D. Received. It did not receive. It did not receive. It did not receive. Subject pronoun becomes object pronoun. A letter from my friend. அவன் किस मध्य सर किस सेंटेंस का पढ़िए किस from his friend Fahim. The from his friend, but a letter was not received from his friend Fahim. அவனால் அவனுடைய நண்பனிலிருந்து ஒரு கடிதங்கள் கூட பெறவே இல்லை. அவன் அவனுடைய நண்பனிடமிருந்து ஒரு கடிதம் கூட அவன் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு இங்கே ரெண்டு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. நெகட்டிவ் சென்டென்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிட் நாட் பிகேம்ஸ் வாஸ் நாட் வேர் நாட். Did not becomes was not were not. Given V1 becomes V3. அந்த did not இருக்கக்கூடிய V1 V3 மாற்றும். அதே மாதிரி was not were not became did not. V3 becomes V1. was not were not இருக்கக்கூடிய V3 அப்படியே என்னாவது V1 மாறுது. அவ்வளோதான்.
அது எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் ஆக்சிலரி வெர்பை ஏன் நம்ம பிரிக்கிறோம், டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுக்காக மட்டும்தான் அதை பிரிக்கிறோம். ஒய் ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒய் யூஸிங் நாட்ஸ், அனதர் ஒன் ஒய் ஃப்ரேமிங் த கொஸ்டின். வேறு எந்த இடத்துலையும் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஆக்சிலரி வர்பும் மெயின் வர்பும் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற எல்லா இடங்கள்லையும் ஒன்லி மெயின் வர்பு மட்டும்தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். மற்ற எல்லா டென்ஸுக்குமே உங்களுக்கு தெரியும், ரெண்டும் சேர்ந்தா தான் ஆக்சிலரி வர்பு ப்ளஸ் மெயின் வர்பு ஈக்குவல் டு டென்ஸ். ஆக்சிலரி வர்பு இஸ் நாட் டென்ஸ், மெயின் வர்பு இஸ் நாட் டென்ஸ். ஆக்சிலரி வர்பு தனியாக டென்ஸ்னு சொல்ல முடியாது, மெயின் வர்பு தனியாக டென்ஸ்னு சொல்ல முடியாது. ரெண்டும் என்னது, ஒயில் ஜாயினிங், அது ஜாயின் பண்ண பொழுது மட்டும்தான் அது டென்ஸாக கிரியேட் ஆகுது. You understand? If you have any doubts, call me immediately. Thank you all. You will. Next, நான் ஒன்றே சொல்லிடுறேன். இந்த எழுதும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது கவனமானது. Without spelling mistake. While writing any other sentence, you have to write without spelling mistake. ரொம்ப கவனம். எந்த சென்டென்ஸ் நீ எழுதும் போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் யுவர் மைண்ட் மனசில் வச்சுக்க, தெரியப்படுத்திக்கங்க. இப்போ நான் சொன்னதில் ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். We will meet again tomorrow.